ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்தில் ஒரு அழகான பெண்ணு, படித்த பெண்ணை அறிமுகப்படுத்திக்கிறோம். விஸ்வகர்மா சமுதாயத்தில் நகைத்தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண். ஏன்னா பிரிவு என்ன பிரிவுன்னு கேட்பீங்க, அதுக்காக சொன்னேன். பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி முதல் மனம். விஸ்வகர்மா சமுதாயத்தில் ருக்மணி. இவங்க படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எம்இ படிச்சிருக்கிறாங்க. எம்இயில் இசிஇ படிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 23/9/1998. உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.4 அடி உயரம் இருப்பாங்க. நல்ல சிகப்பு, நல்ல குணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. ஏன்னா எம்இ படிச்சுட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொந்த நகைக்கடை வச்சுருக்கிறாங்க. 2 பொண்ணு தான். கூட பிறந்தது அக்காவுக்கு திருமணம் ஆகிவிட்டது. இவங்களுக்கு பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம். இப்போ அவங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம். ஏன்னா முழு விவரமும் நம்ம யூடியூப்பில் சொல்லக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். இந்த பெண்ணுடைய விவரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். பொண்ணு பேர் நான் உங்களுக்கு சொல்லலை. பெண்ணுடைய ஐடி வந்து RM00278249. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பெண்ணுடைய ஐடி நீங்களே மொபைலில் பார்த்துக்கலாம். RM00278249. சரிண்ணா? விஸ்வகர்மா சமுதாயம். வயது வந்து 27. எம்இ படிச்சிருக்கிறாங்க. புதுக்கோட்டையில் லெக்சராக வேலை பார்க்குறாங்க. அப்பா நகைக்கடை வச்சுருக்கிறாங்க. மூத்த பொண்ணு வந்து திருமணம் ஆகிவிட்டது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. இந்த நட்சத்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை பார்க்கணும் அப்படின்னா இப்போதை பொண்ணு வேலை பார்க்கறதுனால புதுக்கோட்டையில் போய் நம்ம பார்க்கணும்னாலும் பார்க்கலாம், இல்லை மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் வர சொல்லி பார்க்கனாலும் பார்க்கலாம். விஸ்வகர்மா சமுதாயத்தில் அதிகமான மணமக்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. அதனால விஸ்வகர்மா சமுதாயத்தில் இந்த பெண் உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பையனுடைய ஃபோட்டோ, ஜாதகம், பாட்டாத அனுப்புவீங்க. பொண்ணுடைய விவரத்தை அனுப்புகிறேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண் நல்ல கலரு, நல்ல அழகு, நல்ல வசதி எல்லாமே இருக்குது. விஸ்வகர்மா சமுதாயத்தில் வந்து இவங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் கொடுப்பாங்க. சரிதானா? இவங்களுக்கு வந்து எங்கேனாலும் கொடுக்க சம்மதிக்கிறாங்க. பெண் ரொம்ப அழகான பெண்ணு. விஸ்வகர்மா சமுதாயத்தில் அதிகமான மணமக்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. இந்த ஒரு பொண்ணுன்னு இல்லை. நான் 25 வருஷமாக வந்து ராஜேஸ்வரி மேட்ரிமோனியை வந்து சங்கரன் கோயிலில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க, 2,80,000 மணமக்கள் மேலே இருக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 2,78,249வது பதிவு. சரிதானா? நேரடியாக பதிஞ்சிருக்கிறாங்க. சரிதானா? இந்த பொண்ணுடைய விவரம் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. 8012 ஆஃபீஸ் நம்பர் 13 போட்டால் என் கையிலேயே இருக்கும். ஃபோட்டோ, ஜாதகம், பையனுடைய ஃபோட்டோ, ஜாதகத்தை அனுப்புங்க. நான் பொண்ணுடைய விவரம் அனுப்புகிறேன். சரிங்களா? மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 4 பேருக்கு சொல்லுங்கள். எதுவும் குறை நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள். பொண்ணுடைய பேரோ ஃபோட்டோவோ வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். சரிங்களா? நன்றி. தேங்க்யூ.